ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாவில் ஊற்றி போர் அடிச்சு போச்சா, இப்படி நீங்கள் இட்லி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு யூஸ் பண்ணி இட்லியும் தோசையும் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அது கூட எந்த கப்பில் கம்பளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 டைம்ஸ் கழுவிக்கோங்க. இன்னொரு பவுலில் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்தும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 6 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா 6 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கம்பில் நிறைய கல்லெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் தனியாக ஊற வச்சுருக்கோம். இது நீங்கள் மிக்சியில் போட்டு ஆட்டணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டுக்கு இட்லி மாவெல்லாம் ஆட்டுவோம் இல்லை, வெள்ளை இட்லி மாவெல்லாம், அப்போ ஆட்டிட்டு கிரைண்டர்லாம் மாவு வலிச்சதுக்கப்புறமா நம்ம இதையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கம்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நரன்னு வருதில்ல ஸ்டேஜ் எல்லாம் கம்பைன் ஆகி, இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு நம்ம வீட்டில் வடிச்சிருப்போம்ல, அந்த சாப்பாடு 1 கப் அளவுக்கு, 1 டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆடின முடிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வலித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், இட்லி அரிசி நரன்னு இருக்க ஸ்டேஜில் இருக்கும்னா அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு கைகளால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். இது ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். நல்லா அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும் நமக்கு. இது நார்மலாக நம்ம மாவு ஊற வைக்கிற மாதிரி தான். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் நம்ம புளிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொதுன்னு வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இதில் நம்ம இட்லியும் தோசையும் நம்ம ஊற்றி காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம இட்லி ஊற்றலாம். நார்மலாக நம்ம தட்டில் துணி போட்டு இட்லி ஊற்றுவோம், அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதில் கலர் ஒன்றும் அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு இட்லி வந்ததுக்கப்புறம். அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது இட்லி தட்டை வச்சு மூடி வச்சு நார்மல் இட்லி எப்படி வேகுமோ அதே போல் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசையும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நார்மலான தோசை ஊற்றுற மாதிரி தான் நமக்கு இழுக்கிறதுக்கு வருது. அண்ட் இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக வேணுனாலும் லேசான பக்குவத்தில் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் முறுவலாக எடுத்துக்கலாம். இன்னும் நல்லாவே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கத்து சாஃப்டாக ஒரு பக்கத்து கிறிஸ்பியாக வரும்போது நான் எடுத்துகிட்டேன் வெளியே. சூப்பராக வந்திருக்கு. நம்ம இட்லி எப்படி வந்திருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு குத்தி நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இல்லைனா கைகளை வச்சு கூட நம்ம குத்தி செக் பண்ணிக்கலாம். இட்லி ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு தேங்காய் சட்னி, மிளகா சட்னி அண்ட் சாம்பார் எல்லாமே ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இட்லி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கம்பு இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கு, பஞ்சு போல் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அமேசான்லேருந்து சில ஸ்லிங் பேக்ஸ்லாம் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன மெட்டீரியல் இருக்குது, எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பிங்க் வித் எல்லோ கலர். ஸோ சைடு ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. முன்னால் நல்லா க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது. ஸோ சுற்றி பார்க்கும் போது இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கிளிப் டைப்பில் நமக்கு லாக் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேப்பரை வச்சு நல்லா அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ நிறைய ஃபுல் ஸ்டஃப் இருக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த லாக் ஓப்பன் பண்ணி திறக்கிறதுக்கு. ஸோ நமக்கு பேக்கோட அந்த ஸ்லிங் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நீளமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் லெதரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் ஆல்மோஸ்ட் ஒரு லெதர் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாலிஸ்டர் கலந்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதோட பேக்கேஜிங் எல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ பேக்கேஜிங் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஸ்டஃப் இருக்கும் போது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸ்டஃப்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். மேலே இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பெட்டி மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்கள வச்சுட்ருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இது மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டீனேஜர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்கு, அதாவது ஃபேஸ் மேக்கப், ஹேர் மேக்கப் அது மட்டும் தேவைப்பட்டது மட்டும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வெளியில் போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 குழந்தைங்கள வச்சுட்டு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து கிளாத் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டஃப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் போது நம்ம லாக் பண்ணாலோ ஓப்பன் பண்ணாலோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு அழுத்துற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள நிறைய ஸ்டஃப் இருக்கும் போது ஈஸியாக இருக்குது. ஆனால் ஓவரால் பார்க்குறதுக்கு ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ஆனால் வந்து ஸ்டஃப் இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது லாக் சிஸ்டம். முன்னால் வந்து நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ்லி, பின்னால் வந்து ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்லி கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்கும் நல்லா இருக்குது. அண்ட் பின்னால் ஒரு குட்டி ஜிப் இருக்குன்னு நம்ம சில்லற காசெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஜிப்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேக் டீனேஜர்ஸ்க்காகவே வந்து செஞ்சு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னவோ தெரியல, 5க்கு வந்து நான் ஒரு 4.8 ரேட்டிங் கொடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அண்ட் லாக் சிஸ்டமும் சரியில்லை. அதனால நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரே கலரில் ஒரு ஹேண்ட்பேக். ஸோ இது வந்து ஸ்லிங் பேக்குன்னு சொல்கிறதா ஹேண்ட் பேக்குன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்குது. ஒரு குட்டி ஹேண்ட் பேக்னே சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்லிங் வந்து கொஞ்சம் நீளமாகவே இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. அண்ட் வந்து அதோட ஜிப் அந்த இடத்து கீழே வந்து அப்படி லெதரை வந்து அப்படி கிழிச்சு விட்ட மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் ஒரு 2-3 ஜிப் இருக்குது. குட்டி ஜிப்பு வந்து ஒரு 2-3 இருக்குது. அந்த பெரிய ஜிப் 2 இருக்குது. பின்னால் ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஸ்டஃப் நமக்கு வந்து தாங்கும். நம்ம வாட்டர் கொண்டு போகிறதாகட்டும், இது மாதிரி நிறைய ஸ்டஃப் தாங்கும். ஸ்லிங்கும் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே கிளாத் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வெளியில் நல்லா இருக்குது, உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஜிப்பும் நல்லாயிருக்கு, எல்லா ஜிப்புமே. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி ஜிப்பும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஸோ இது நம்ம ஒரு வாட்டர் கேன், ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இதில் நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னால கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நீட்டான ஒரு ஸ்லிங் பேக்னு சொல்லலாம். ஒரு குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, கலர் நல்லாயிருக்கு. அந்த வந்திருக்க ப்ராடக்டோட பேக்கேஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில்லற காசு, அதுக்கு மேலே வந்து ஃபோன் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே ஒரு வாட்டர் கேன், அதுக்கு மேலே வந்து டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கு. ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கவங்களாகட்டும் டைப்பர், அப்புறம் வைப்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு, கீப் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஓவராலாக ப்ராடக்ட் வந்துட்டு 4.9 ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் வந்து எதனால் வந்து எனக்கு பிடிக்கலன்னு தெரியல. பட் ஆனால் சிங்கிச்சா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு சம்திங் அந்த மாதிரி தோணுது. அதனாலவே எனக்கு பிடிக்கல. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நேவி ப்ளூ கலரில் நல்ல க்ளாஸியாக இருக்குது. ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் லைட்டாக கிழிச்சு விட்ட மாதிரி இருக்குது. அண்ட் பின்னால் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, குட்டி ஜிப்பு இருக்குது. லென்த்து வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு இது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் இதோட ப்ரைஸிங்க்கும் ஓகே, 200 ருபீஸ்க்கெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறொரு கலரில் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டீரியலும் எனக்கு பிடிக்கல, கிளாத்தோட மெட்டீரியலும் பிடிக்கல. கலர் ஓகே, பட் ஆனால் வந்து எனக்கு அந்த டிசைன், அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டீரியல், வெளியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலே வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. லெதர் தான், பட் ஆனால் சம்திங் வேறு ஏதோ ஒரு லெதர் ஒரு மாதிரி சிங்குச்சான்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் எனக்கு பிடிக்கல. மேபி வேறு யாருக்காவது இது பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதுக்காக வேணால் வந்து ஒரு 2 பாயிண்ட் ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஏதோ லெதரை கிழிச்சு விட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்து இதை டிசைன் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது ஸ்லிங் பேக்கோட ஃபீல் வரல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் நல்ல ஒரு பிரைட் எல்லோ சூப்பரான ஒரு கலரில் வந்து ஒரு ஸ்லிங் பேக் வந்திருக்கு. ஆக்சுவலி ஸ்லிங் பேக் அப்படின்னாலே இதுதான் ஆக்சுவலி ஸ்லிங் பேக். ஒரே ஒரு ஃபோன் வச்சுட்டு கொஞ்சோண்டு காசு வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ நல்ல லென்த்தாக இருக்குது. ஆக்சுவல் ஸ்லிங் பேக்னால இதுதான். ஸோ சின்னதாக வந்து க்யூட்டாக காம்பேக்டாக இருக்கும். லெதர் வந்து சூப்பர் லெதரு. 200 ருபீஸ் தான், ஃப்ரீ டெலிவரி தான் நமக்கு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனை தாராளமாக வைக்கலாம்.
நம்ம சாம்சங்லேயே பெரிய மாடல் வந்திருக்குல்ல அந்த அளவுக்கு கூட நம்ம தாராளமாக வைக்கலாம். ஜிப்பு மெட்டீரியல் செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு ஜிப் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஏதாவது காசு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட்டனும் ரொம்ப நல்லா இருக்குது. யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு வர எல்லா ஹேண்ட்பேக்லேயுமே எல்லா கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதுலேயும் சரி பீச் கலர், க்ரீன் கலர், பிஸ்தா க்ரீன் அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் இதோட குவாலிட்டி ஆகட்டும், இதோட மெட்டீரியல், இதோட ப்ரைஸ் ரேஞ்ச், இதோட சாஃப்ட்னஸ், இது நம்ம யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 5 out of 5 ரேட்டிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்டாக பார்த்தோம்ல ஒரு ஹேண்ட்பேக், லெதரில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னால, ஸோ அதோட அது கூடவே வந்த மாதிரி தான் இருக்குது இது. இது பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து பெருசு, ஸ்லிங் பேக்லேயே கொஞ்சம் நல்லா பெருசு. ஸோ ஹேண்ட்பேக்லேயே குட்டி ஹேண்ட்பேக் சைஸ்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பக்கெட்டு ஜிப் இருக்குது. டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 2 ஜிப்பு மெயின் ஜிப் கொடுத்துருக்காங்க, 2 குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க, முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று. ஓவராலாக வந்து பேக் வந்து ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறதுக்காகட்டும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே வந்து காம்பேக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜிப்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸ்லிங்கும் வந்து ரொம்பவே நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு ரேட்டிங் வந்து கண்டிப்பாக 5 out of 4.95 கொடுப்பேன் நான். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னோட ரொம்ப 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 ஃபேவரேட்டான ஒரு ஹேண்ட்பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்லேயே நம்ம வந்து ஒரு குட்டி மினி பார்க்குறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஸ்லிங் பேக் அந்த ரேஞ்சுக்கு வராது. ஒரு பெரிய ஹேண்ட்பேக், அதில் வந்து ஒரு குட்டி சைஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது ஓப்பன் பண்ணுற டைப்பு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஜிப் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை சில்லறை காசு போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இல்லை ஃபோன் வைக்கிற அளவுக்கு தாராளமாக இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஜிப் மெயின் ஜிப் இருக்குது. உள்ளுக்குள்ள கிளாத்து நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு பாலிஸ்டர் மிக்ஸில் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஜிப்புக்குள்ளே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஜிப்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு 4.8 ரேட்டிங் கொடுக்கலாம் அந்த ஜிப்புக்கு மட்டும் குறைச்சிட்டு, ஏன்னா அவ்வளோவா நல்லா இல்லை அதனால். அண்ட் சைடில் 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னால் ஒரு குட்டி ஜிப் இருக்குது. அண்ட் வந்து நமக்கு அந்த ஸ்லிங்கோட லென்த்தும் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே நல்லா பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா க்ளாஸி ஃபினிஷில் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கிரேயிஷ் ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்த ஸ்லிங் பேக்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then keep on smiling. Thank you very much for watching this video. Bye bye. Keep supporting and keep subscribe.